பரபரப்பாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் நியூசிலாந்தை வீழ்த்தி மூன்றாவது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்துள்ளது. துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன்கள் எடுத்தது. இந்திய ஸ்பின்னர்கள் அபாரமாக பந்து வீசி நியூசிலாந்து பேட்டர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர். தொடர்ந்து 252 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி தொடக்கம் தந்து அரை சதம் அடித்தார். ஒரு கட்டத்தில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல் இணை நிதானமாக ஆடி ரன் சேர்த்தது. இறுதியில் KL ராகுல் கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் பொறுப்புடன் விளையாடியதால் 49வது ஓவரில் இலக்கை எட்டிய இந்தியா 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 12 ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் டிராபியை முத்தமிட்டது. சாம்பியன்ஸ் டிராபியை வென்றுள்ள இந்திய அணிக்கு ICC மூலம் 19 கோடியே 45 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது. இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து ரன்னர் அப் ஆகியுள்ள நியூசிலாந்து அணிக்கு 9 கோடியே 72 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்துள்ளது. அரையிறுதியில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு தலா 4 கோடியே 86 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது.